child ego state. So child ego stateலயும் சில பாசிட்டிவ் மோட்ஸ், எஃபெக்டிவ் மோட்ஸ், ineffective மோட்ஸ் இருக்கு. We will see first the ineffective modes. So negative adapted child. Negative adapted childs என்னன்னா ஓவர் அடாப்ட் பண்றது. ஓகேங்களா? எல்லாம் கேட்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும். ஆனா ரொம்ப, அதாவது அம்பியா இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இந்த படத்துல வந்து அந்நியன் படத்துல அம்பியா இருக்கிறது வந்து நெகட்டிவ் அடாப்டட் சைல்டு. ரொம்ப ஓவர் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், புள்ளினா டாட் வச்ச மாதிரி. ஓகே, அந்த ப்ராக்டிகாலிட்டி, அந்த ரூல்ஸ் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்காம ரொம்ப நம்ம வந்து டிட்டோ எவ்ரி திங் அப்படியே நம்ம வந்து இது ஃபாலோ பண்றோம் இல்லையா, அது வந்து ஓவர் அடாப்டிவா ஆயிருமோ. அதுக்கப்புறம் நம்மளோட கிரியேட்டிவிட்டி போயிடும். நம்மளால வந்து ஒரு பெருசா ஒரு பெரிய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா மனசுல பயம் இருக்கும். திஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த சைக்காலஜி, திஸ் இஸ் தி பேசிக். இதை வச்சே வந்து என்டையரா ஒரு பர்சனாலிட்டியே மாத்தலாம். ஒரு வருஷம் 2 வருஷம் கவுன்சிலிங் பண்ணி ஒரு கேரக்டரே மாத்தலாம். இந்த நான் சொல்றேன் இன்னைக்கு கான்செப்டை வச்சு. ஓகேங்களா? அவங்க ஏன் இந்த மாதிரி ஆனாங்க? சில பேர் நாங்க வந்து கவுன்சிலிங் பண்ணும்போது சின்ன வயசுல குழந்தைங்களை ரொம்ப போட்டு அடின்னு அடிச்சு ஒரு கண்ட்ரோல் பண்ணி ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்டா வளர்த்துருப்பாங்க. அவங்களால வெளியில வரணும், ஒரு விஷயத்த பண்ணணும்னாலே பயமா இருக்கும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு உள்ள இருக்கும். ஸோ தே ஆர் ஓவர் அடாப்டிங். ஐயோ, நம்ம இதை எதாவது பண்ணா அவங்க தப்பா சொல்லிடுவாங்களோ, இவங்க தப்பா சொல்லிடுவாங்களோ. உலகமே நம்மளை பாராட்டணும்னு நினைப்பாங்க. உலகமே என்னைக்குமே நம்மளை பாராட்டாது. ஓகேங்களா? எல்லாமே நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம எல்லாருமே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணா மட்டும்தான் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த விஷயமும் பண்ண மாட்டோம். நம்ம அந்த மாதிரி மனநிலையில இருந்தோம்னா நம்ம வந்து அடாப்டட் சைல்டு மனநிலையில இருக்கோம். தட் இஸ் அ நெகட்டிவ் அடாப்டட் சைல்டு. ஓகேங்களா? நெகட்டிவ் ஃப்ரீ சைல்டு. இன் திஸ் மோட் த பர்சன் ரன்ஸ் வைல்ட் வித் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் பவுண்டரிஸ். பெரியவங்களே வந்து ஒரு 30 வயசு 40 வயசு ஒரு ஒரு ஆல்கஹாலோ இதுவோ சாப்பிட்டா எப்படி இருப்பாங்க? வித்வுட் எனி கண்ட்ரோல், ரைட்? ஆஹா ஓஹோன்னு ஆடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அந்த மாதிரி. தட் இஸ் தி நெகட்டிவ் ஃப்ரீ சைல்டு. நாட் ஓன்லி ஆல்கஹால், ஒரு சிச்சுவேஷன் தெரியாம என்னத்தையோ பேசுறது, ஏதோ வந்து நம்ம ஃப்ரீயா நம்மளுக்கு மனசுல பட்டது எல்லாத்தையும் பேசுறது, அது வந்து ஃப்ரீ சைல்டோட நெகட்டிவ் பார்ட். ஓகேவா? அதே மாதிரி நெகட்டிவ் ரிபல்லியஸ் சைல்டு. எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து பிளாக் பண்றது, இது சரி வராது, இது கரெக்டா இருக்காது, நீ வந்து தோக்க தான் போற, யூ ஆர் கோயிங் டு, ஓகே, நீ எதுக்குமே உருப்பட மாட்ட. நிறைய பேரண்ட்ஸ் சொல்றாங்களே சில்ட்ரன்ஸ, திஸ் இஸ் அ வெரி வெரி ஹார்ஷ் திங். ஏதாவது ஒண்ணு எதிராவது ஃபெயில் ஆயிருப்பாங்க, படிப்பு ஒழுங்காம வராம இருந்திருக்கும், அதுக்காக நீ எதுக்குமே உருப்பட மாட்ட, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்றது, இட் வில் கோ அண்ட் அந்த சைல்டோட இதுல வந்து மனசுல வந்து பதியும். ஸோ ஒரு பேரண்ட்டுமே வந்து ரிபலியஸ் சைல்டு. அவங்க எப்பயுமே எல்லாருமே வந்து குறை சொல்லிட்டு எல்லாத்தையுமே இது சரி வராது, அது சரியில்லை, அது சரி வராது. ஓகே, மோடியா அவர் சரி இருக்க மாட்டாரு, ஓகே ஸ்டாலினா இவர் சரி இருக்க மாட்டாரு, எல்லாத்தையுமே. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் மட்டும்தான் கரெக்டா, உலகத்துல இருக்க எல்லாருமே தப்பு அப்படிங்கிற மாதிரியான பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க உலகத்தை. அதை வந்து ரிபலியஸ் சைல்டோட நெகட்டிவ் சைடு. எதை எடுத்தாலும் பிரச்சனை கண்டுபிடிக்கிறது, அது எதை எடுத்தாலும் அதுல ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது, தட் இஸ் தி நெகட்டிவ் சைடு ஆஃப் தி ரிபலியஸ் சைல்டு. ஓகேங்களா? ஸோ வி வில் சி நவ் தி effective modes of the child ego state. பாசிட்டிவ் அடாப்டட் சைல்டு அப்படின்னா என்னன்னா, இந்த மோட்ல வந்து we learn the rules to help us live with others. நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்றோம் அப்படின்னா இந்த டயத்துக்குன்னா இந்த டயத்துக்கு வந்தாகணும். நம்ம இப்போ வந்து இந்த வெபினார் வந்து 8:30னா 8:30 we need to join. ஓகே, ஸோ அந்த லெவலுக்காவது நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். நம்ம ஒரு கண்ட்ரியில இருக்கோம், அந்த கண்ட்ரியில வந்து இப்போ இந்தியாவில் வந்து இவ்வளோ டாக்ஸ் ரேட்னா அந்த டாக்ஸ் ரேட் கட்டணும். நம்ம வந்து எதுவுமே கவர்மெண்ட் எதுவும் கொடுக்கறது இல்லை, இந்த டாக்ஸ் ரேட் நான் ஏன் கட்டணும் அப்படின்னா தட் இஸ் நாட் அ கரெக்ட் ஒன். ஸோ அடாப்டட் சைல்டு. அப்போ நம்ம இந்த கண்ட்ரியில் நம்ம வந்து சுமூகமாக வாழணும். இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஆர்கனைசேஷன் போகிறோம், அந்த ஆர்கனைசேஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணாதான் அந்த இடத்துல நம்ம சுச்சுவேஷனில் அந்த கம்பெனியில் நம்ம வந்து ஒரு ஸ்மூத்தாக இருக்க முடியும். ஓகே, இல்லைன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிடிக்கலன்னா வெளியில் வந்துடலாம். பட் உள்ளே இருந்தோம் அப்படின்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ தட் இஸ் தி பாசிட்டிவ் சைட் ஆஃப் தி அடாப்டட் சைல்டு. நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகி தான் ஆகணும். இப்போ ஒரு வீட்டில் இருக்கோம், ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கோம், ஒரு யுனைடெட் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியில் இருக்கோம் அப்படின்னா அந்த ஃபேமிலியில் ஒரு சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிப்பாக வேணும். இத்தனை டயத்துக்குள்ள வரணும், இந்த டயத்துக்கு சாப்பாடுனா சாப்பாடு டயத்துக்கு, இந்த டயத்துக்கு டைனிங் டேபிள் வரணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கட்டுப்பட்டா மட்டும்தான் அந்த என்விரான்மெண்ட் வந்து ஸ்மூத்தாக போகும். ஓகே, ஸோ தட் இஸ் தி பாசிட்டிவ் சைட் ஆஃப் தி அடாப்டட் சைல்டு. ஸோ அதுக்கு அடாப்ட் ஆகிறது தப்பு கிடையாது. ஓகேங்களா?
எவ்வளவு தூரத்துக்கு அடாப்ட் ஆகணும் அப்படிங்கிறது நீங்க தான் வந்து அதை பார்த்துக்கணும். ரொம்ப ஓவரா அடாப்ட் ஆயினீங்க, யூ வில் நாட் கம் அவுட். நீங்க அப்படியே வந்து உள்ளேயே கீழே தங்கிடுவீங்க. பாசிட்டிவ் ஃப்ரீ சைல்டு. திஸ் இஸ் அ கிரியேட்டிவ், ஃபன் லவ்விங், கியூரியஸ் அண்ட் எனர்ஜெட்டிக் மோட். ஃப்ரீ சைல்டு. ஃப்ரீ சைல்டுனா எதை பத்தியும் நோ லிமிடேஷன்ஸ் இன் மைண்ட். நான் என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அன்டில் ஓகே அடுத்த ஆளை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும். ஓகே, ஸோ அது அப்பதான் வந்து கிரியேட்டிவா நம்ம புதுசா தோணும். ஏதாவது ஒரு பெரிய விஷயம் பண்ணணும்னா தோணும். ஒரு ஒரு நம்மளா ஒரு சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு சொந்தமா இது பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு ஃப்ரீ சைல்டு, உங்களோட பர்சனாலிட்டியில ஒரு ஃப்ரீ சைல்டு கொஞ்சம் இருக்கணும். ஓகே, அண்ட் பாசிட்டிவ் ரிபலைஸ் சைல்டு. ரிபலைஸ் சைல்டும் பாசிட்டிவா இருக்கும். ஏன்? சில சமயம் ஏதோ ஒரு அக்கிரமம் நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குது அப்படின்னா அதை தட்டி கேட்கறதுக்கு நீங்க ரிபலியஸ் சைல்டு பர்சனாலிட்டி, அந்த ஈகோ ஸ்டேட்ல இருக்கணும். தட் பார்ட் ஆஃப் தி பர்சனாலிட்டி ஆல்சோ யூ நீட் டு ஹேவ். இப்போ ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன்ல தப்பு நடக்குது, இல்ல ஒரு பாஷ் ஓகே ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆர் எனி ஹராஸ்மெண்ட் ஆர் எனி திங் இஸ் ஹேப்பனிங். ஸோ அதை தட்டி அதை எதிர்த்து நிக்கிறது. ஒரு தப்பு நடக்கும்போது நம்மளுக்கே ஒரு தப்பு, ஒரு விஷயம் நம்மளை வந்து தப்பா யூஸ் பண்ணுவாங்க, நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்ப்பாங்க. அப்ப அந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து அதை எதிர்த்து நிக்கணும். அந்த அளவுக்காவது நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மினிமம் we need to have the rebellious part of our personality. ஸோ இந்த எல்லா நீங்க பர்சனாலிட்டியும் நீங்க ஒரு மிக்ஸா நீங்க தேவையான அளவுக்கு ஒரு கலவையில இருந்தால்தான் உங்களோட பர்சனாலிட்டி வந்து நல்லா இருக்கும். உங்க பர்சனாலிட்டி யூ வில் பி ஏபிள் டு டூ எனிதிங். உங்க லைஃப்ல ஷைன் ஆக முடியும். இது ஏதாவது ஒரு இது வந்து ரொம்ப அதிகமாகவோ, அளவுக்கு அதிகமாகவோ இல்ல அளவுக்கு கம்மியாகவோ இருந்தால் அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். அந்த இடத்துல வந்து ஒரு கிளாஷஸ் வரும், கான்ஃபிளிக்ஸ் வரும். அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதான் வந்து பர்சனாலிட்டி டிஃபிகல்டிஸ். ஸோ கவுன்சிலிங்ல நாங்க இந்த மாதிரி இதுதான் பார்ப்போம். அவங்களுக்கு என்ன மாதிரி என்ன ஏது இதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி டீப்பா பேசணும். அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி அடாப்டட் சைல்டு, ஏன் இவ்வளவு தூரத்துக்கு அடாப்டட் சைல்டு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி we need to bring. Okay, today is not that topic of counseling. So we'll go to the next one. So இப்போ வந்து we have completed the first part of the my presentation. ஸோ the 3 ஈகோ ஸ்டேட் பார்த்தோம். பேரண்ட், அடல்ட், சைல்டு. நான் சொன்ன மாதிரி இது எதுவுமே வந்து நம்ம பயாலஜிக்கல் வயசை பொறுத்து கிடையாது. பேரண்ட்டுங்கிறது ஒரு 2 வயசு 4 வயசு குழந்தை கூட ஒரு பேரண்ட் மனநிலையிலேருந்து பேசலாம். இது தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு 3 வயசு குழந்தை சொல்லலாம். அது வந்து பேரண்ட் ஈகோ ஸ்டேட். ஓகே, அதே மாதிரி சைல்டுமே வந்து சைல்டுக்கும் வந்து ஒரு 60 வயசு குழந்தை கூட ஒரு வெக்கேஷன் போகும்போது ஹாய் சூப்பர் அப்படின்னு ஒரு என்ஜாய் பண்ணலாம். தட் இஸ் அ சைல்டு ஈகோ ஸ்டேட். ஸோ எந்த ஏஜ்ல வேணாலும் எந்த மனநிலையிலேருந்து பேசுறோங்கிறதா இது வந்து பேரண்ட், அடல்ட், சைல்டு. ஸோ அடல்ட்டுங்கிறது ஹியர் அண்ட் நவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ த பேரண்ட் இஸ் அ தாட், நம்ம கத்துக்கின கான்செப்ட். அடல்ட் வந்து தாட், நம்ம திங்க் பண்ற கான்செப்ட். சைல்டுங்கிறது நம்ம ஃபெல்ட், ஃபீலிங்ஸ் பண்ண கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஓகே. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கிளியரா? ஹோப் ஐ ஹவ் டன் மை பெஸ்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். எனி டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்லாட்டினா செகண்ட் பார்ட் we can go. Very clear, sir. Shall I move? Okay. So I will move to the next part. சரி, இப்போ நம்ம இந்த ஈகோ ஸ்டேட்டை புரிஞ்சுக்கிட்டோம். எந்த ஈகோ ஸ்டேட்ல இருந்து எப்படி பேசுறோம், அடுத்தவங்களோட பேசுறத நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் சொல்லுவோம். அந்த டிரான்சாக்ஷன்ஸை பத்தி இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டிமுலஸ், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டிமுலஸ். அந்த சைட்ல இருந்து ஆன்சர் பண்றாங்க, தட்ஸ் அ டிரான்சாக்ஷன் ரெஸ்பான்ஸ். ஸோ திஸ் இஸ் அ டிரான்சாக்ஷன். நான் ஒரு இது சொல்றேன், அவங்க ஒன்று சொல்றாங்க, ஆப்போசிட். ஸோ திஸ் இஸ் அ ரெஸ்பான்ஸ். ஸோ இதை வந்து ஈகோ ஸ்டேட்டை வச்சு நம்ம ஒரு அனலைசிஸ் பண்ணணும். குவிக்கா அனலைஸ் பண்ணலாம். there are majorly 3 type of transactions. என்னன்னா ஒன்னு வந்து parallel complementary transaction சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து crossed transactions. ஓகே, crossed transaction, parallel transaction, ulterior transactions சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு கான்செப்ட்ஸ் வேணா ரொம்ப இந்த வேர்டு எல்லாம் வந்து சில சமயம் வந்து சைக்காலஜிக்கல் வேர்ட்ஸ் கஷ்டமா இருக்கலாம். பட் கான்செப்டை வந்து நீங்க புரிஞ்சுங்க. கான்செப்ட் புரிஞ்சுட்டா போதும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேரலல் டிரான்சாக்ஷன்ஸை பத்தி பார்க்கலாம். இது வந்து என்னன்னா சிம்பிள். ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டா எஸ் ஐ எம் ஃபைன் தேங்க்யூ அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேரலல். அது எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஹவ் யூ பீன் ஏபிள் டு ரைட் தி ரிப்போர்ட்? எஸ் ஐ எம் அபவுட் டு இமெயில் இட் டு யூ. அடல்ட் டு அடல்ட். நீ இந்த ரிப்போர்ட் எழுதிட்டியா?
நான் ரிப்போர்ட் எழுதிட்டேன், உங்களுக்கு தான் இப்ப மெயில் அனுப்ப போறேன் அப்படின்னா 2 பேரும் அடல்ட் டு அடல்ட் மனநிலையில இருந்து பேசுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? 2 பேர் இருக்காங்க. ஹாவ் யூ நீ ரிப்போர்ட் எழுதிட்டியா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அவர் அடல்ட் டு அடல்ட் இருந்து பேசுறாங்க. இன்னொருத்தவங்க ஆமா நான் முடிச்சிட்டேன், நான் உங்களுக்கு தான் அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்றது அடல்ட் டு அடல்ட் ஈகோ ஸ்டேட். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். would you like to skip this meeting and go watch a film with me instead? இந்த மீட்டிங்கை கட் பண்ணிட்டு நம்ம போய் படம் பார்க்கலாமா? I would love to. I don't want to work anymore. What should we go and see? அப்படின்னா 2 பேர்